ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाழிபரகாலன் வாழிகலிகன்றி வாழிகுறையிலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரதமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எம்பல் கதியே ராமானுத முனியே சங்கை கெடுத்தாண்டதவராதா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தான் அறிவுதரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4 5 6 குரானிடும் தாண்டகம் எழுகோத்திருக்கை ஒன்றும் சிறிய மடல் பாட்டு 38 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகலியா இறங்கு நீயே. திருத்தாயார் பாசுரங்களாக திருநெடுந்தாண்டகத்திலே 10 பாசுரங்கள், 11வது பாசுரத்திலிருந்து 20ஆம் பாசுரம் வரை. அதில் 7 பாசுரங்கள் நாம் பார்த்து விட்டோம். 17 பாசுரங்கள் வரை ஆயிற்று. இப்பொழுது 18வது பாசுரம் கார்வண்ணம் திருமேனி என்கிற பாசுரம். இதுக்கு முன் 17வது பாசுரத்திலே தாயாரே நேராக சென்று தன்னுடைய பெண்ணிடம் பேசுகிறார். தாயாருடைய பெண்ணான் இப்போ பரகால நாயகி. அந்த நாயகியிடம் தாயால் பலவிதமாக அவளை ஆசுவாசப்படுத்த பார்த்தால், ஒரு கிளி, ஒரு வீணை, இல்ல ஒரு தோழி, இவர்களை எல்லாம் கொண்டு ஆசுவாசப்படுத்த பார்த்தாள். ஆனால் அதெல்லாம் நடக்கவில்லை. எம்பெருமானை பிரிந்த பிரிவினாயே ஆற்றாமையினாலேயே இவள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். அதனால தாயாரே நேரே போய் நங்காய் நன்குடிக்கு இதுவோ நன்மை என்று கேட்கிறாளாம். அப்போது கேட்கும்போது அவள் நரையூரும் பாடுவாள் அப்படின்னு திருநறையூர் எம்பெருமானையும் அவள் பாட ஆரம்பித்தாள். அப்பொழுது தாயார் பேசப் போகிறாளே என்பது தாயாரை விட்டு விலகி போகிறாள். அங்கே போய் பேசினாலும் இதற்கும் மேலே திருநறையூரும் பாடிக்கொண்டிருக்கிறாள். அதாவது எம்பெருமானுடைய திருநாமத்தை இங்கே இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாளே, தன் காலும் தன் குடந்தை நகரும் பாடி தன் கோவலூர் பாடின்னு ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள், ஒரு அடக்க ஒடுக்கமாக இருக்கக்கூடியவள் இப்படி பிதற்றி கொண்டு இருக்கலாமா? நாயகன் இருக்கக்கூடிய ஊரையெல்லாம் சொல்லி பிதற்றி கொண்டு இருக்கலாமா? இருந்த இருப்பு தெரியாதபடி இருக்க வேண்டாமா? மனசுக்குள்ள என்ன இருக்கிறது என்பது கூட தெரியாதபடிதானே எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இருந்தால்தானே ஒரு பெருமை. அப்படி இருக்க தெரியலையேன்னு தாயாருக்கு ஒரு கஷ்டம். ஆனால் அதே சமயம் இவள் எம்பெருமானிடம் ஈடுபட்டு இருக்கிறாளே அப்படின்னு ஒரு சின்ன ஆசுவாசம்னா தாயாருக்கு அது ஒரு பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி தாயார் இருந்து கொண்டிருக்கிறாள். அப்போ இந்த மாதிரி தாயார் பேச ஆரம்பிச்சாலே அவள் கேட்க மாட்டாள் அப்படின்னு மட்டுமல்ல, அவள் மேற்கொண்டு அவள் நரையூரும் பாடுவாள் அப்படின்னு வேற ஊரையும் இன்னும் மேலும் மேலும் பாடுவாள் அப்படிங்கிற ரீதியிலே ஆயிற்று. இதை பார்த்தாள் தாயார். இனிமேல் இவளுக்கு ஹிதம் சொல்ல முடியாது, நல்லது சொல்லி இவளை மீட்க முடியாது. அதனால வேற விதமாக சொல்லி பார்க்கலாம் என்பதாக அவளோடு கூடி உடன்பட்டு இருந்தாள். பெண்ணோடு கூடி தட்டி கொடுத்தாள். நீ சொல்றது தாம சரி என்பதாக சில விஷயங்கள்லாம் அவளுக்கு அனுகூலமாக பேசறமாக பேசி, அதே சமயம் நம்மளுடைய விஷயத்தையும் நாம சொல்ல வேணும். இதுதானே வழி. இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலையிலே
அம்மா அப்பாவாலாம் இருக்கிறவாள்லாம் சொன்னா எதிர்த்து பேசும் குழந்தைகள்லாம். அதனால அவ போற வழியிலே தான் போய் அவளை சமாதானப்படுத்தணும். அந்த மாதிரி ரீதியில இங்க தாயார் என்ன பண்றாள், இவளுக்கு எதிர்மறையாக நாம பேசினோமானால் இவள் கோபித்துக் கொள்கிறாள், இவள் அடம் பிடிக்கிறாள், மேற்கொண்டு எம்பெருமானையே சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அதனால இவளுக்கு எதிர்மறையாக நாம் பேச வேண்டாம், இவளோடு உடன்பாடு பட்டு பேசுவோம், இவள் கருத்தை கேட்போம். அம்மா உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு மெதுவாக கேட்போம். அப்ப அவள் என்ன சொல்லுகிறாள் அப்படின்னு பார்க்கலாம். தாயார் கேட்கிறாள், இவளை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, அப்ப இந்த பெண் சொல்லுகிறாள், நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன், எம்பெருமான் திருவரங்கம் எங்கே அப்படின்னு நான் அவன் இருக்கிற ஊருக்கே போவேன், திருவரங்கம் எந்த பக்கம் இருக்கிறது, திருநீர்மலைக்கு நான் போவேன் அப்படியெல்லாம் பெண் சொல்லுகிறாள். இதை பார்த்து தாயார் மேலும் துக்கப்படுகிறாள். ஏன்னு கேட்டான்னா, இதுவரைக்கும் இந்த ஊர் அந்த ஊர்னு பேரை தான் சொல்லிட்டு இருந்தா. இப்ப மெதுவா உனக்கு என்ன வேணும் கேட்டா, நான் அந்த ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இங்கே இருந்து கொண்டு அந்த ஊர் எம்பெருமானை சொல்வதே நம் குடிக்கு நல்லதோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கச்ச, நான் இந்த ஊரையும் விட்டுட்டு அந்த ஊருக்கே போவேன்னு கிளம்புகிறாள் ஒருத்தி அப்படின்னா, இவருடைய நிலைமை என்ன இந்த மாதிரி ஆகிவிட்டதே அப்படின்னு தாயார் கஷ்டப்பட்டு தாயார் பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம். கார் வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் மடியினையும் கமலவண்ணம் பார்வண்ணமடமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன், ஏர்வண்ணமடமங்கை ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளாள், எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும், நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும், இது ஒன்றோ நிறைவழிந்தார் நிற்குமாரே. தன்னுடையவன் தாயார் மெதுவா கேட்கிறார், அம்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு மெதுவா கேட்கச்ச அவர் சொல்லக்கூடிய பதிலை பார்க்கணும். முதல்ல அவ என்ன சொல்லின்னு இருக்கான்னா, கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம். பெண் அதே பாடின்னு இருக்கானா, எம்பெருமானுடைய திருமேனி கார்வண்ணம், கார்மேகம் போலே கருத்ததாக குளிர்ச்சியாக கருணை மழையை பொழிவதாக இருக்கக்கூடியது திருமேனி. கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம். அந்த மேகத்த நடுவுல தாமரை பூ பூத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய கரிய திருமேனிக்கு நடுவிலே திருக்கண்கள் பூத்து இருக்கின்றன. கண்ணும் வாய் பார்த்தால் அது ஒரு தாமரைப்பூ, கைத்தலத்தை பார்த்தால் அது தாமரைப்பூ, திருவடிகளை பார்த்தால் அது தாமரைப்பூ. குளத்துல அங்கங்க தாமரைப்பூ இருக்கும் அல்லவா, அந்த மாதிரி குளத்துல இருந்தா பரவாயில்ல, மேகத்துல இருந்தா எப்படி இருக்கும், கார் மேகத்துல அங்கங்கே தாமரைப்பூ போத்தால் எப்படி இருக்குமோ அதே போல கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம் எல்லாம் தாமரைப்பூ பூத்தா மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காள் அந்த பெண். சொல்றாரு இதெல்லாம். பார்வண்ணமடம் அங்கை பத்தர், அது மட்டும் இல்ல, அவர் யார் அப்படின்னா பூமாதேவிக்கு நாயகன். பார்வண்ண மடமங்கை, பூமியை தனக்கு உடையதாக கொண்டவர் பூமாதேவி. அவருக்கு பத்தர், பத்தர்னா பக்தர்னு அர்த்தம். பூமாதேவியுடைய பக்தர் மாதிரி நடந்துக்கிறாராம். ஸ்ரீ வராக அவதாரத்திலே பார்த்தா தெரியும், பூமாதேவிக்காக தானே வந்து பிரளய ஜலத்திலே விழுந்து அந்த பூமாதேவியை உத்தரணம் பண்ணவர் இல்லவா. அதனால பூமாதேவிக்கு பிரியமானவர் இல்ல, பூமாதேவிக்கு பக்தர் ஒருத்தர். பக்தனா இருக்கக்கூடியவனுக்கு எப்படி எஜமானன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டமோ அந்த மாதிரி பூமாதேவி கிட்ட அத்தனை ஸ்நேகத்தை பிரகடனம் செய்தவர். பார்வண்ணமடம் அங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு. சரி, பூமாதேவிக்கு தான் அப்படி இருக்கார், ஸ்ரீதேவிக்கு எப்படி இருக்கார் அப்படின்னா, பூமாதேவிக்கு பக்தர், ஸ்ரீதேவிக்கு பித்தர் அப்படின்னு ஆயிட்டாராம். பித்தர்னா பைத்தியம் பிடிச்சவர் அப்படின்னு அர்த்தம். அத்தனை வியாமோகம், ஆசை உடையவர் அப்படின்னு அர்த்தம். அவருக்காவது பரவாயில்ல, கொஞ்சம் பக்தி பாவத்தோட இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆசையோட இருக்காரு. ஆனால் ஆசை அதிகமாகி பித்து பிடித்த நிலையிலே இருக்கக்கூடியவர் மால் அப்படின்னு சொல்லுவார் தமிழ்ல, வியாமோகம் என்று சொல்லுவார்கள் சம்ஸ்கிருதத்திலே. அந்த நிலையிலே பனிமலர் மேல் பாவைக்கு பித்தர் அப்படின்னு தாமரை பூவிலே இருந்த பாவைக்கு பித்தராக இருக்கக்கூடியவர். அப்புறம் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர்வெண்ணயன் பேதை என் சொல் கேளாள். இப்படி எல்லாம் அந்த பெண் சொல்லின்னு இருக்காள். அந்த பெண் சொல்றது இருக்கட்டும், நீ கொஞ்சம் சொல்ல வேண்டியதானேன்னு தாயாரை பார்த்து சொன்னா. அப்ப தாயார் சொல்றார், என் பேதை என் சொல் கேளாள், என்னுடைய பெண் நான் சொல்றதை கேட்க மாட்டேன் என்கிறாள். ஏன்னா பாவம் செய்தேன், இப்படி ஒரு பாவம் பண்ணிருக்கேன் நானு,
ரொம்ப அழகா இருக்கா, ஏர் வண்ணத்தோடு இருக்கிறார்கள், அழகு பொருந்திய வண்ணத்தோடு இருக்கிறாள் என் பெண். ஆனால் அழகான திருவடிவை உடையதாக இருக்கக்கூடிய என் பெண் என் சொல் கேளாள், நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்க மாட்டாளே. எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும், எம்பெருமான் திருவரங்கம் எங்கே, என்னை ஆட்கொண்ட பெருமான் இருக்கிறானே அவன் இருக்கக்கூடிய திருவரங்கம் எங்கே இருக்கிறது அப்படின்னு அந்த இடத்துக்கு போகிறதுக்காக ஆரம்பிக்கிறாள். அதனால அது எங்கே அப்படின்னு கேட்கிறாளாம். நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்றும், நீர்வண்ணன் இருக்கக்கூடிய திவ்யதேசம் திருநீர்மலை. அங்க எம்பெருமான் ஜல சுபாவத்தோடு இருக்கானோ, நீர் வண்ணத்தோடு இருக்கானோ, குளிர்ச்சியாக இருக்கிறான், எல்லாரோடையும் தாழ்ந்து பழகும்படியான நிலையிலே இருக்கான்னு எல்லாத்தையும் வச்சுக்கணும், கலந்து பழகக்கூடிய நிலையிலே இருக்கிறான் நீர்வண்ணன் எம்பெருமான். அவன் இருக்கக்கூடிய திவ்யதேசம் திருநீர்மலை, அந்த இடத்துக்கே நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளாம். முன்னாடி எல்லாம் இருந்த இடத்துல இருந்து சொல்லி கொண்டிருந்தவள் இப்போ போக கிளம்பி அந்த இடத்துக்கு போவேன் அந்த இடத்துக்கு போவேன்னு சொல்லும்படி ஆயிட்டாலே, பாவம் செய்தேன், நான் அப்படிப்பட்ட பாவம் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இது ஒன்பதோ நிறைவழிந்தார் நிற்குமாரே, இதுதானே நிறைவு இல்லாதவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய நிலை இதுதான் போலும். ஒரு அடக்கம் இல்லாதவர்கள், நிறைவுன்னா இந்த இடத்துல அடக்கம்னு அர்த்தம் வச்சுக்கலாம். பொதுவாக அடங்கி போவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்டா, தன் ஆசையை மனசுக்குள்ளே அடக்குவார்கள், தன்னுடைய நிலைமையை மறக்காமல் இருப்பார்கள், தனக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் அந்த மாதிரி ஊராருக்கும் யாருக்கும் எந்த பழியும் வராத மாதிரி நடந்து கொள்வார்கள். ஆனால் நிறைவு அழிந்தவர் என்ன செய்வார்கள், அடக்கமெல்லாம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா இதைத்தான் பண்ணுவார்கள். இது அன்னோ நிலை அழிந்தார் நிற்குமாரே, இந்த மாதிரி நாயகனுடைய பெயரை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள், பிதற்றி கொண்டிருப்பார்கள், அவன் இருக்கக்கூடிய ஊருக்கே நாம் போகணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி நிலை என் பெண்ணுக்கு ஆகிவிட்டதே என்பதாக தாயார் தன்னுடைய தோழிமார்களிடம் பேசக்கூடிய பாசுரம் இது. கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமல வண்ணம் பார்வண்ணம் அடவங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர்வண்ணவன் பேதை என் சொல் கேளாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இதுவன்னோ நிறைவழிந்தார் நிற்குமாரே. இப்ப நம்ம விசேஷ அர்த்தங்கள்லாம் பார்க்கலாம். முதலே போன பாட்டுல நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன நிறையூரும் பாடுவாள் வெல்கின்றானேன். நம்ம குடும்பத்துல யாராவது இப்படி செய்யலாமான்னு சொன்னா அதை கேட்டு நிறையூரும் பாடுகிறாள். மேற்கொண்டு இப்படி எல்லாம் பேசி கொண்டு இருக்கலாமா, பேசாம இருக்க வேண்டாமான்னா மேற்கொண்டு இன்னும் நிறைய பேச ஆரம்பித்தாள். அப்போ அவள் விஷயத்துல அவள் சொல்வதை என்னன்னு கேட்கலாம்னு தாயா மெதுவா நின்று கேட்கிறாள். கேட்டா அவள் கார்வண்ணன் திருமேனின்னு பெண் சொல்லிட்டு இருக்காள். கார்வண்ணன் திருமேனி, எம்பெருமானுடைய ஒரு திருமேனியானது மேக வண்ணமாக கார்வண்ணமாக இருக்கிறது அப்படின்னு முதல்ல அதைத்தான் சொல்றார். இந்த நாயகியானவள் அவள் ஈடுபட்ட இடம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருமேனி. முதல்ல திருமேனில ஈடுபட்டு அதுக்கப்புறம் ஆத்மஸ்வரூபத்துல ஈடுபடுகிறாள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா எங்க பார்த்தாலும் திருமேனுடைய சௌந்தரியத்தை தானே சொல்லிட்டு இருக்கார். கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலும் அடியின்னம் அப்படின்னு திருமேனியைத்தானே சொல்லிட்டு இருக்கார். எம்பெருமானுடைய ஸ்வரூபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஆத்மஸ்வரூபம். அததான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உபநிடத்தெல்லாம் சொல்றது. ஆனா இவளுடைய இது வித்தியாசமா இருக்கு. இவ திருமேனியை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்வரூபம் என்பதாக இருக்கு. அதாவது திருமந்திரத்தை எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. திருமந்திரத்துல முதல்ல பிரணவம், அந்த பிரணவத்துல என்ன சொல்லுகிறது, எம்பெருமானுக்கு அடியவர்கள் நாம் அப்படின்னு நம்ம ஸ்வரூபத்தை சொல்றது. அதுக்கப்புறம் நாராயணாய நமகாங்கிறது உபாயத்தை சொல்றது, நாராயணாய அப்படிங்கிறது பலனை சொல்லுகிறது. அதனால முதல்ல ஸ்வரூபம், அப்புறம் உபாயம், அப்புறம் எம்பெருமானை அனுபவித்தல் அப்படிங்கிற பலன். அப்படிதானே இருக்கணும். ஆனா இவள் மாறி இருக்கா போல இருக்கு. இங்கே முதல்ல எம்பெருமானை அனுபவித்தல் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறான். அப்போ அம்மா நீ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, உன் சொரூபத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற. அதாவது பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கச்சியும் முதல்ல பெருமானுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உன் சொரூபத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும். நீ யார், நீ பகவானுக்கு சேஷையானவள் அப்படின்னு சொரூபத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி பலன்ல ஈடுபாடு வரணும். அப்படித்தானே கிரமம் திருமந்திரத்துல அப்படித்தானே இருக்கு. முதல்ல சொரூபத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பலன் நாராயணாய பகவானுக்கு அப்படின்னு பலன்ல ஈடுபடணும். லோகத்திலையும் கூட எப்படின்னு கேட்டானா சுவாமி தேசியன் என்ன சொல்ற, சொரூப அனுரூபமான புருஷார்த்தம் அப்படிங்கிற.
அதான் நம்ம சொரூபம் எதுன்னு தெரிஞ்சா அதுக்கேத்த பலனை நம்ம ஆசைப்படுவோம். பொதுவாக மிருகங்களுக்கு அதுங்களுக்கு ஏத்த பலன்ல அதுக்கு ஆசை, பட்சிகளுக்கு அதுங்களுக்கு ஏத்த பலன்ல அதுக்கு ஆசை, மனுஷர்கள்லாம் நமக்கு ஏத்த பலன்ல நமக்கு ஆசை. மனுஷர்களே யார் யார் எப்படி இருக்கா பார்க்கணும். இப்ப பிராமணர்கள் இருந்தா அவளுக்கு ஆசையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், மற்றவர்களுக்கெல்லாம் ஆசையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால இந்த புருஷார்த்தம் இருக்கும் இல்லையோ, ஒரு பலனில் விருப்பம்ங்கிறதே அந்த சொரூபத்துக்கு ஏத்த மாதிரிதான் வரும். பொதுவாக அவ யார் யார் என்னன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பலன்ல ஆசை அப்படிங்கறதெல்லாம் பிறக்கும். இந்த மாதிரி நம்ம அனுபவிக்கணும், இந்த மாதிரி பலன் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனுஷர்கள்லயே எத்தனையோ விதமானது இருக்கு. அவாவா சொரூபத்தை எப்படி புரிஞ்சுட்டு இருக்காளோ அதுக்கேத்த மாதிரிதான் பலன்ல ஆசை அப்படிங்கிறது அவளுக்கு பிறக்குது. அப்படிதான் இருக்கணும். ஆனால் எம்பெருமான் இங்க என்ன பண்ணியிருக்கான்னா, இவள் விஷயத்துல என்ன பண்ணியிருக்கான்னா, முதல்ல தன்னுடைய திருமேனியை காட்டி இவளுக்கு பலனிலே ஆசையை பிறக்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் இவருக்கு சொரூபத்தை அவன் தாயார் சிக்ஷனம் பண்றா. அம்மா நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. இவ அதை பத்தி கவலையப்படுறது இல்லை. சொரூபம் என்னவானா எனக்கு என்ன, எனக்கு வேண்டியது பலன் தான் அப்படிங்கிறா. பலன் என்ன அப்படின்னு கேட்டான்னா எம்பெருமானுடைய திருமேனியை அனுபவித்தல் அப்படிங்கிறதானே பலன். அதனால அதுல இருந்து ஆரம்பிக்கிறா, கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதனால என்ன விஷயம் தெரியுது அப்படின்னு கேட்டான்னா, வாஸ்தவம் தான் சாஸ்திர ரீதிப்படி பார்த்தான்னா முதல்ல சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும். நம்முடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் பெருமாளுக்கு தாசர்கள் அப்படின்னு. அப்புறம் அதுக்கேத்த மாதிரி பலன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னு வரணும் அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா அதை காட்டிலும் வேற ஒரு நல்ல வழி இருக்கு. முதல்ல பலனை தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு போக்கியமானது அதுன்னு தெரிஞ்சுட்டோம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மெதுவா அதுக்கேற்ற மாதிரி சொரூபத்தை கூட தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக காலக்ஷேபம் பண்ணச்சதானா நம்ம சொரூபம் அப்படிங்கறதெல்லாம் தெரிய போகுது. காலக்ஷேபம் பண்ணும்போது ஓஹோ இது நம்மளுடைய சொரூபம், சேஷத்துவம் நம்மளுடைய சொரூபம், அப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி பெருமானுக்கு ஆட்பட்டு இருக்கணுங்கெல்லாம் தெரியும். ஆனா காலக்ஷேபங்கள்லாம் பண்றதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேயே குழந்தைகளாக இருக்கும் போதே பெருமாள் சேவிக்க கூட்டுன்னு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண, பெருமாளை அனுபவிக்க, பெருமாளுடைய உற்சவங்கள், பெருமாளுடைய திருமேனி அழகு, பெருமாளுடைய திரு ஆபரணங்கள் இதெல்லாம் சொல்லி சொல்லி, பெருமாளுடைய திருப்பிரசாதம் இதையெல்லாம் சொல்லி சொல்லி எடுத்து சொல்லி அவனை அனுபவிக்க சொல்லி இப்படி பண்ணானா முதல்ல பலன் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் காலக்ஷேபம் பண்ணும்போது அந்த பெருமானுக்கு தாசர்கள் நாம் அப்படின்னும் போது இன்னும் நல்லா புரியும். இதுதான் எம்பெருமான் நமக்கு காட்டி கொடுக்கிற வழி. சாஸ்திர ரீதியான வழி அது இருக்கட்டும். அர்ச்சாவதாரம் இருக்கிறது அதுக்காக தானே. அர்ச்சாவதாரத்துல பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டான்னா முதல்ல தன்னிடத்திலே ருச்சி வரவழைச்சு விடுற. அப்போ இவனுக்கு சொரூபம்லாம் தெரியாட்டா கூட இந்த பெருமாள்லாம் அவன் அப்படியே உயிராக உருகுவான். உயிர் உருகும், உயிரையே கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுடுவான். பெருமாள் அவனை கொண்டு வந்து விட்டுடுவான். அப்படி கொண்டு வந்து விடுறது எப்படின்னு கேட்டான்னா தன்னுடைய திருவேணியை காட்டி பெருமாள் அவனை இந்த நிலைக்கு ஆளாக்கி அதுக்கப்புறம் சொரூபத்தை ஆச்சாரியர் மூலமாக அவன் புரிஞ்சுக்கணும். மெதுவாக தன்னுடைய சொரூபத்தை புரிஞ்சுக்கணும், நான் சேஷத்துவம் சொரூபம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இதுவும் ஒரு வழி இருக்கு இல்லையா, ஆச்சரியமான ஒரு வழி. இதுதானே அர்ச்சாவதாரத்திலே கோயில்கள்ல எம்பெருமான் நமக்காக அனுகிரகம் பண்ற வழி அப்படிங்கிறத முதல்ல புருஷார்த்தத்தை புரிய வைக்கிறான். அவனிடம் ஈடுபாட்டை நமக்கு கொடுக்கறான். அந்த ஈடுபாட்டை பெற்றப்புறம் நம்ம இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கும். அந்த ரீதியில இப்ப தாயார் என்ன பண்றா, சொரூப சிக்ஷை பண்ணச்ச கூட இவள் என்ன பண்றா, முதல்ல புருஷார்த்த சிக்ஷையை ஏற்கனவே பெற்றவள். யாரிடம் பெற்றவள்னா எம்பெருமானிடமே பெற்றவள். இதுதான் உனக்கு, இந்த திருவேணி தான் உனக்கு அப்படின்னு பெருமான் முதல்ல காமிச்சு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் வேற எதிரியுமே இவளுடைய மனசு ஈடுபடாது. அதனால அதை முதலிலே சொல்லுகிறாள். கார்வண்ணம் திருமேனி, எப்படிப்பட்ட திருமேனி, மேகம் போல இருக்கக்கூடிய திருவேணி ஆயிற்று இது அப்படின்னு. கார்வண்ணம் திருமேனி அது அதுவே பரம புருஷார்த்தம் அப்படிங்கிற ரீதியில சொல்ற. ஒரு விதத்துல பார்த்தோம்னா எம்பெருமானுடைய திருமேனி இருக்கொள்ளியோ அதுதான் உபாயம், அதுதான் புருஷார்த்தம். ஏன்னா துவயமந்திரத்தை பார்த்தோம்னா ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியம் தான் இருக்கு. ஸ்ரீமன் நாராயணம் சரணம் பிரபத்தியம் சொன்னா போருமே. சுவாமி தேசிகன் துவயாதிகாரத்திலே சாதிக்கிறார். ஏன் ஸ்ரீமன் நாராயண சரணம்னு ஏன் சொல்லுவா? சிவன் நாராயணம் சரணம் பிரபத்தியே, நான் நாராயணனை சரணமாக அடைகிறேன் அப்படின்னு சொன்னா போருமே. சிவன் நாராயண சரணம்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. சரணம்னு சொன்னபடினாலே அந்த திருமேனி உபலட்சிதமா இருக்கு. சரணம்னா எம்பெருமானுடைய திருவடினா அப்ப திருமேனியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமான அர்த்தம் கிடைக்கிறது. அதனால அந்த திருமேனியை சொல்லி அந்த திருமேனியிலே கருணை நமக்கெல்லாம் கருணா, பெருமாளுக்கு கருணா உத்தம்பகமாக நமக்கு ஆசிரியர்களா நமக்கு முக்கியமான பாகமா இருக்கக்கூடியது திருவடி. அந்த திருவடியை சொல்லி
சரணம் பிரபத்தே அப்படின்னா திருவடியில விழுந்தா எம்பெருமானுக்கும் கருணை பிறக்கும், நமக்கும் நன்னிலைமைக்கு ஏற்றதாக இருக்கும். அதனால திருமேனியும் சொல்லி அதுலயும் திருவடியை பிரதானமாக சொல்லுகிறார் இந்த மந்திரத்திலே அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ரீதியில உபாயமும் பார்த்தா பெருமாளுடைய திருமேனி தான் உபாயம். ஏன்னா பெருமாளுடைய திருவடியில தானே சரணாகிதி பண்றோம். பலன் எதுவும் பார்த்தானா அதுவும் பெருமாளுடைய திருமேனி தான் பலம். ஏன்னா பெருமாளுடைய திருமேனிக்கு தானே நம்ம கைங்கரியங்கள்லாம் நிறைய பண்ண போறோம். ஆத்மஸ்வரூபத்துக்கா போய் கைங்கரியம் பண்ண போறோம் இல்லையே. எம்பெருமானுடைய திருமேனிக்கு தானே நம்ம எத்தனை விதமான கைங்கரியம் பண்ணலாமோ, சாமரம் போடலாமோ, என்னவோ எல்லாம் பண்ண போறோம். அதனால உபாயமும் பெருமாளுடைய திருமேனி தான், பலமும் பெருமாளுடைய திருமேனி தான். சரி, தத்துவம் எது அப்படின்னு கேட்டா அதுவும் பெருமாளுடைய திருமேனி தான். அப்போ பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கேன்னா அது இருக்கட்டும், அது தெரிஞ்சு காட்டா கூட பரவாயில்ல, திருமேனியை தெரிஞ்சுட்டாலே போரும். எம்பெருமாளுடைய திருமேனி எப்படிப்பட்டது, மிகவும் உயர்ந்ததானது, பரம போக்கியமானது அப்படிங்கெல்லாம் தெரிஞ்சிருந்தாலே போருமே. புரிஞ்சுட்டா அப்பவே நமக்கு அதுவே தத்துவம் தெரிஞ்சதாகும். அதனால தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் ஆகிய மூணுமே வச்சு பார்த்தானா எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் அவனுடைய திருமேனி முக்கியமா இருக்கு. அதனால்தான் சுரூபாத் சுவாமினோ ரூபம் உபாதேயதமம் விதுகுன்னு சுவாமி தேசிகன் சொல்ற. சுரூபத்தை எம்பெருமானுடைய ரூபம்னா திருமேனி, அதுதான் மிக முக்கியம் அப்படின்னு அங்க சாதிச்சிருக்க. எம்பெருமானுடைய திருமேனியே உபாயமாக இருக்கும், எம்பெருமானுடைய திருமேனியே பலமாக இருக்கும்ல எங்க தெரியுதுன்னு கேட்டா எம்பெருமானுடைய திருமேனியே உபாயமாக இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே அப்படின்னு சரணங்கிறதுனால தெரிகிறது. சர்ம ஸ்லோகத்துல மாம் ஏகம் சரணம் விரத அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான், என்னை சரணாகதி பண்ணு அப்படிங்கிறான். இங்க பகவான் என்னை அப்படின்னு தன்னை காமிச்சுக்கிறான். தன்னை காமிக்கும் போது கையினாலே காமிச்சுக்கணும். அர்ஜுனனுக்கு உபதேசம் இல்லையா, அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணச்ச தன்னை கையாலே சுட்டி காண்பித்து என்னைங்கிறான். அப்ப என்ன அர்த்தம், அந்த திருவேணியில இருக்கிற எண்ணெய் அப்படின்னு தானே அர்த்தம். கண்ணன் தன் திருவேணியை காண்பித்து அந்த கையில சாட்டையோட குதிரை சாட்டையோட உட்காந்துருக்கார் பார்த்த சாரதியா, அந்த திருவேணியை காண்பித்து என்னை சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்றான். ஏன்னா கண்ணன் சொல்றதா இருந்தா எப்படி சொல்லிருக்கணும் அப்படின்னா, அர்ஜுனா அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்ரீவைகுண்டத்துல நாராயணன் ஒருத்தன் இருக்கான், அவனை சரணாகதி பண்ணு. இல்ல உத்தம புருஷனான பரமாத்மா நாராயணன் ஒருத்தன் இருக்கான், அவனை சரணாகதி பண்ணுன்னு அப்படிலாம் சொல்லல. உத்தம புருஷனும் நான் தான், பரபிரமும் நான் தான், எல்லாம் நான் தான் சொல்லிட்டு என்னை சரணாகதி பண்ணு, நான் உனக்கு மோட்சம் அளிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றான். அதனால என்னைன்னு சொல்லும்போது எல்லாருமே தன்னுடைய சரீரத்தை கை காமிச்சுதானே என்னைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கண்ணனும் தன்னுடைய சரீரத்தை கை காண்பித்து தன்னுடைய திருமேனியை காட்டி இதோ என்னை சரணடையும் அர்ஜுனன் கிட்ட சொன்னான். அதனால திருமேனி தான் உபாயம் ஆச்சு. திருமேனி தான் பலன் அப்படிங்கிறது எங்க கிடைக்கிறதுன்னு கேட்டான்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா, ஹனுமானை அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டார் இல்லையா பெருமாள். அப்ப தன்னுடைய திருமேனியே திருவடிக்கு கொடுத்துட்டாராம். ஏன்னா திருவடிக்காக பலனாக என்ன கொடுக்கலாம் பார்த்தார். அப்போ சரணாகிதி எல்லாம் பண்ணா பலனாக தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை கொடுப்பார் வேணுமோ, ஆனா அதெல்லாம் பண்ணா இங்க திருப்தி இல்லை. அதனால தன்னுடைய திருமேனியே கொடுத்துட்டார் பலனா, இந்த திருமேனியே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஆஞ்சநேயருக்குள்ள இவர் போய் அடக்கம் ஆயிட்டார் அவர் கைக்குள்ள. அப்ப திருமேனிதான் பலன், திருமேனிதான் உபாயம், திருமேனிதான் ஸ்வரூபம். அதனால அதுல ஈடுபட்டு இருக்கிறாள் இவள் அப்படிங்கிற அர்த்தமானது இங்கே கிடைக்கிறது. இப்ப காரு வண்ணம் மேகம் போலே, மேகம் எப்படி தாபத்தை போக்குமோ அது மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியும் தாபத்தை போக்கும். இவளுக்கு இப்ப இருக்கக்கூடிய விரக தாப்பம் மொத்தத்தையும் போக்குவதற்கு ஒரே வழி எம்பெருமான் அப்படி சட்னு வந்து நிந்தன்னா போதும், அந்த திருமேனியை பார்த்தா போதும், மொத்தமும் போயிடும். காரு வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியிணையும் கமல வண்ணம். தாமரைப்பூ அப்படின்னு சொல்லும்போது திருமேனியில் இருக்கக்கூடிய திருக்கண்கள், திருவாய், அப்ப திரு கைத்தலங்கள், திரு அடி எல்லாமே எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டான்னா அந்த திருமேனிக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கும். அதாவது கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதுக்கெல்லாம் சரீரத்தாலே கண்ணு காது மூக்குக்கு அழகா, கண்ணு காது மூக்குனாலே சரீரத்துக்கு அழகா அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு சரீரம் நல்லா இருக்கும், ஆனா கண்ணு கோணலா இருக்கும், மூக்கு கோணலா நீளமா இருக்கும், இப்படி எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இது எப்படி இருக்குன்னு கேட்டான்னா திருமேனிக்கு அழகு சேர்க்கும்படி கண்ணெல்லாம் இருக்கான். எப்படியானால் மேகத்திலே தாமரை பூ பூத்தால் மேகத்துக்கு அழகு சேருமோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியே ரொம்ப அழகானது. அதுக்கு இன்னும் அழகு ஆபரணம் பூண்டி வைக்கிற மாதிரியாக ஆபரண, அதாவது அழகுக்கு ஆபரணம் பூண்டா போல சுவாமி தேசின்னு சொல்றேன். ரொம்ப அழகா இருக்கவனுக்கு ஆபரணம் சேர்த்தா மாதிரி.
அந்த மாதிரியாக கண் கண்ணும் வாயும் கைத்தலமும் அடி இணையும் கமலவண்ணம் அப்படின்னு, இது எல்லாமே கமலவண்ணம், தாமரை பூ போல இருக்கக்கூடியது அப்படின்னு. இங்க எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய கண்ணு வாய் இதெல்லாம் சொல்லும் போது எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்குங்கிறத சொல்றாரு இல்லையா. இப்போ ஆத்மஸ்வரூபம் அதை அனுபவிக்கிறார் நிறைய பேர், மகான்கள் எல்லாம், ரிஷிகள் எல்லாம். ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கும்னு கேட்டானா, ஆத்மஸ்வரூபம் சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம, ஆனந்தோ பிரம்ம, சத்தியஸ்வரூபமா இருக்கும், ஞானஸ்வரூபமா இருக்கும், ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கும் அப்படின்லாம் உபனிஷத்து சொல்றது இல்லையோ. அப்ப ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கும் கேட்டான்னா, அப்போ சத்தியஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், அனந்த ஸ்வரூபம் சொல்றோம் இல்லையோ. அந்த மாதிரி இப்ப திருமேனியில ஈடுபடுகிறார். திருமேனி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டான்னா, கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணமாக இருக்கும் அப்படின்னு. இவளை பொறுத்தவரை இதுதான் சத்தியஞானம் அனந்தம் பிரம்ம. உபநிஷத்து படிக்கிறவளுக்கா சத்தியஞானம் அனந்தம் பிரம்மங்கிறது எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம். இவளுக்கு அந்த திருமேனிக்கு சத்தியஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்ற மாதிரி திருமேனிக்கு எதுன்னு கேட்டானா, கைத்தலமும் அடி இணையும் கமலவண்ணம், கண்ணும் வாயும் கைத்தலமும் அடி இணையும் கமலவண்ணம் அப்படின்னு அந்த திருமேனிலே அந்த அளவு ஈடுபட்டு இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். முதல்ல கண்களை சொல்றார். ஏன்னா கண்ணுதான் எல்லாரையுமே கவரக்கூடிய ஒரு திவ்ய அவயவமாக இருக்கு. எம்பெருமானுக்கு புண்டரீகாட்சன் அப்படின்னு திருநாமம். ஜிதந்தே புண்டரீகாட்சா அப்படிலாம் ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. முதல்ல எம்பெருமானுடைய தாமரை கண்ணிலே ராமம் கமலபத்ராட்சம் சர்வசத்துவம் மனோகரம் அப்படின்னு திருவடி ஆஞ்சநேயர் சொல்றார் பிராட்டி கிட்ட. ராமன் எப்படி இருப்பார்னு கேட்டானா, முதல் அடையாளம் ராமஹா கமலபத்ராட்சா அப்படின்னு, கமலபத்ராட்சனாக புண்டரீக கண்ணனாக இருப்பார் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. அதுதான் முதல் அடையாளம், முக்கியமான அடையாளம். ரெண்டாவது வாயும் அப்படின்னு. வாயுன்னா அந்த வாயினாலே, கண்ணுனாலே பெருமாள் என்ன பண்ணுவார்னா சுவாகதம் பண்ணுவார், வானு கூப்பிடுவார். வாயினாலே பெருமாள் என்ன பண்ணுவார்னா சாந்தனம் பண்ணுவார். சுவாமி தேசியன்னு சொல்றாரு சுவாகதோ தாரணேத்திரம் அப்படிங்கிறாரு இல்லையோ. தூரத்துல இருக்கிறவாளுக்கு சுவாகதம் பண்றது கண்ணு. கிட்ட வந்தப்போ அவளுக்கு ஆறுதல் வார்த்தை பேசி என்ன சௌக்கியமா எப்படி இருக்கங்கோ அப்படின்னு கேட்கறது இருக்கும் இல்லையோ. அது திருவாய் பேசுகிறது இல்லையா. அதனால கண்ணு, கண்ணுக்கு அப்புறம் வாய் அப்படின்னு அந்த கிரமத்துல இருக்கு. முதல்ல எம்பெருமான் கிட்ட நாம போலாமா அப்படின்னு பயமா இருக்கும் நமக்கு. அப்ப எம்பெருமான் கண்ணை பார்த்தானா கண்ணாலேயே சுவாகதம் சொல்லிடுவான். சரி போலாம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு போனா கூட உள்ளுக்குள்ள பயம் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டானா, பார்த்தா சுவாகதம் சொல்ற மாதிரி இருக்கு, சரின்னு போறோம். உள்ள போனா என்ன ஆகுமோ, நம்மளுடைய நிலைமை தெரிஞ்சுடுத்துனா, நம்மளுடைய அபராதங்கள் தெரிஞ்சுடுத்துனா நம்மை அவன் தள்ளி விடுவானோ அப்படின்னு தோணும். ஆனா உள்ள போய் எம்பெருமானுடைய திருவாயிலே இருக்கக்கூடிய முறுவலை பார்த்த உடனே ஓஹோ, அப்போ நம்பிக்கை வந்துடும், அவன் நம்மை தள்ள மாட்டான் அப்படின்னு. ஏன்னா அது புன்னகை ஒரு முறுவல் இருக்கிறபடினாலேயே அப்ப எம்பெருமான் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டான் அப்படிங்கிற நிலைமை வருவான். ஏன்னா முதல்ல போச்ச கொஞ்சம் சங்கோச்சமா தான் இருக்கும். ஒரு ஆத்துக்குள்ளேயே போறோம்னாலே போலாமா வேணாமா, கூப்பிடுவாரா மாட்டாரா அப்படியெல்லாம் இருக்கும். சில ஆத்துக்குள்ள பார்த்தா வெல்கம்னு போர்டு போட்டிருக்கோம். சரி போலாம் பார்த்தாலும் கீழே பிவேர் ஆஃப் டாக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இத்தனை பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி எம்பெருமான் கிட்ட நாம சாப்பராதாளாக இருக்கிறபடினால எத்தனையோ பயம் இருக்குச்ச. ஆனால் எம்பெருமான் நம்மளை பார்த்து ஒரு சிரிக்கிறான், புன்முறுவல். அந்த புன்முறுவலை பார்த்த உடனே நம்ம அபராதத்துக்கெல்லாம் ஒரு பதில் கிடைச்சிருக்கு. இப்போ எம்பெருமான் நம்மை ஏற்றுக்கொண்டு விடுவான் போல இருக்கிறதே அப்படின்னு நினைக்கும்படியாக இருக்கான். கைத்தலமும் அடி இணையும் கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கைத்தலமும் கிட்ட போனப்புறம் எம்பெருமானுடைய கைத்தலத்திலே அபயப்பிரதானம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப முதல்ல திருக்கண், அதுக்கப்புறம் திருவாய், அதுக்கப்புறம் தான் திருக்கைகளை பார்த்தால் அபயப்பிரதானம் பண்றபடினாலே அப்பா அப்படின்னு ஆயிடும். அணிமிகு தாமர கையை எந்தோ அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் அப்படின்னு நம்மாழ்வார் பாட்டுல வரும். உன்னுடைய தாமரை கையை எங்க தலையிலே வைக்க மாட்டாயா அப்படின்னு வரும். அந்த மாதிரி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றது அந்த அபயப்பிரத ஹஸ்தத்தை வைத்துதானே எம்பெருமான் அனுகிரகம் பண்ணிக்கிறான். அப்ப அனுகிரகம் கிடைச்சாச்சு அப்படின்னு ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இனிமே அவனை தவிர வேற கதி கிடையாது. ஏன்னா அனுகிரகம் பண்றான்னா வேற யார் நமக்கு? இனிமே மற்ற விஷயத்தை எல்லாம் மறந்தாச்சு, எம்பெருமானே உன் திருவடிதான் அப்படின்னு கீழே விழக்கூடிய இடம் திருவடி. அதான் வரிசையா கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடி இணையும் கமலவண்ணம். கடைசியில அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய இடம் திருவடி.
ஏன்னு கேட்டா நாம தாசன்னு நினைச்சுட்டு தானே அனுபவிக்க போறோம். அப்ப நம்முடைய தாசத்துவத்தை நாம் காண்பிக்கும்படியாக எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்கின்றன. லோக விக்ராந்த சரணோ சரணந்தே பிரதம் வபோ அப்படின்னு சொல்ற மாதிரியாக உலகளந்த திருவடி ஆயிற்று. அதனால நம் தலையிலே எம்பெருமான் வைத்த திருவடிகள் ஆயிற்று, அதனால நான் சேவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாக இந்த 4 அவயவங்கள்னாலே நம்மை எந்த சந்தேகமும் இல்லாமல் எம்பெருமான் ஏற்றுக்கொள்வான்னு சொல்லும்படியான ஒரு திருமேனி எம்பெருமானுக்கு இருக்கிறதாம். கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம் எல்லாமே பரம போக்கியமாக இருக்கிறது அப்படின்னு அழகா சொல்றார். முதல் உறவு பண்ணும் கண்ணும் அந்த உறவை ஸ்திரமாக்கும் வாயும்னு அழகா சொல்றார். முதல் உறவு பண்ணும் கண்ணுமா, முதல்ல கண்ணை பார்க்கும்போதுதான் ஓ நமக்கு வேண்டியவர் இவர் அப்படின்னு தோணும். ஏன்னா அவர் எப்படி கண்ணால பாக்குறாருன்னா ஆதரவோட பாக்குறாரா, இல்ல உதாசீனமா பாக்குறாரா, இல்ல முறைச்சு பாக்குறாரா, அப்படி எல்லாம் இருக்கும் இல்லையோ. ஆனா எம்பெருமான் ஆதரவோட பாக்குறபடினாலே அப்போ ஒரு உறவு. நாமளே புதுசா ஒருத்தர் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், யாருன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் வந்து இருக்கார், புதுசா இருக்கார், அவர் பார்க்கறது அவரும் கண்ணால பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, சரி ஏதோ அவரும் பாக்குறாரு அப்ப நமக்கு ஃப்ரெண்டா இருப்பாரோ அப்படின்னு தோணும். அப்புறம் சிரிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, ஓ சரி நம்ம தைரியமா போகலாம், அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு தோணும் அல்லவா. அந்த மாதிரிதான் எம்பெருமானுடைய உறவு அப்படிங்கிறது. உறவு பேசக்கூடியது கண்ணாலாம். ஆனா தூதுசை கண்களுக்கு என்று ஒன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கின்னு நம்மாழ்வார் சொல்றார். தூதுசை கண்கள் கொண்டு ஒன்று பேசியாச்சே, அப்ப கண்ணாலேயே பேசி விடுவான் எம்பெருமான் அப்படின்னு. நான் உங்களுக்கு வேண்டிவன்றோம் கண்ணாலேயே. உடனே அப்படியானா போலாமா, எம்பெருமான் வேண்டிவன்கிறானே அப்படின்னா உடனே புன்முறுவல் செய்தால் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு வாய் சொல்ற மாதிரி இருக்கும். சரி கிட்ட போனானா கையை பார்த்தானா மா சுச்சகா கவலைப்படாதே ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்னு ஆயிடும். உடனே காலில் விழுந்துருவோம் நம்ம, நீதாப்பா எனக்கு கதி என்பதாக. ஆக எம்பெருமானுடைய கண்ணும் வாயும் தான் நமக்கு சரணாகதி பண்றதுக்கு முதல்ல அது சொல்ற செய்திகள்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கான். அதனால முதல் உறவு பண்ணும் கண்ணும் அத்தை ஸ்திரமாக்கும் உறவுள் முறுவலும். அந்த உறவை ஸ்திரமாக்குவது முறுவல் அப்படின்னா சிரிச்சுட்டாலும் நமக்கு ரொம்ப வேண்டியவர், சரிதான் நம்ம பேசலாம் தோண முடியும். இது எல்லாமே கமலவண்ணம், தாமரைப்பூ போல மிகவும் போக்கியமானதுன்னு, போக்கியத்துவம் முக்கியம் இது எல்லாத்த காட்டிலும். பத்மாபிராமவதரே க்ஷணபாணிபாதம் அப்படின்னு சுவாமி தேசிகன் அழகா சொல்வார். இது அப்படியே சம்ஸ்கிருதத்துல சொல்ற. பத்மாபிராம தாமரை போன்ற, அப்புறம் வதன ஈக்ஷண பாணி பாதம், அப்படியே கண்ணு வாயு கை கால் எல்லாத்தையும் சொல்றாரு இல்லையா. பத்மாபிராமன தாமரை பூவை காட்டிலும் அழகான அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது தாமரை பூ மாதிரியும் சொல்லக்கூடாது எம்பெருமானுடைய இது. ஏன்னா தாமரை பூக்கு இந்த எம்பெருமானுடைய தாமரை பூல இருக்கிற குளிர்ச்சி பெருமானுடைய கண்ணுக்கு உண்டு. ஆனா பெருமானுடைய கண்ணுல இருக்கக்கூடிய வாத்சல்யம் தாமரை பூக்கு வருமா, வராது இல்லையா. அதனால அந்த மாதிரியும் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு சொன்னார் அப்படிங்கிறது மட்டும்தான், நமக்கு புரியறதுக்காக சொன்னார். கட்டுரைக்கில் தாமரை நின் கண்பாதம் கையொவ்வா அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. தாமரையெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படிங்கிற, ஏதோ சொல்றோம் வேற இல்லாதபடினாலும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான். கார்வண்ணன் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம் பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு. அடுத்து பூதேவி ஸ்ரீதேவி நாச்சியார் சொல்ற. எதுக்காக அப்படின்னா இத்தனை இந்த கார்வண்ணன் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் இருக்கொல்லையோ, இதை அனுபவிக்கிறவர்கள் அவர்கள் தான். கூடவே இருந்து எம்பெருமானோட கூடவே இருந்து சமுத்திரத்திலே நிலவராய் இருக்கும் அவர்கள் மூழ்கி மண் கொள்ளுமா போலே இந்த சௌந்தரிய சாகரத்தை அனுபவிப்பவர்கள். சௌந்தரிய சாகரம், சௌந்தரிய சமுத்திரம் இருக்கொல்லையோ, அந்த சமுத்திரத்தில் நம்ம என்ன சொல்ல முடியும், ஏதோ ஒன்னு ரெண்டு தான் சொல்லணும். ஆனா அந்த சமுத்திரத்தை மூழ்கி இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள், அந்த மாதிரி பார்த்தானா வலது பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியாரும் இடது பக்கம் பூதேவி நாச்சியாரும் எம்பெருமானுடைய சௌந்தரிய சாகரத்திலே மூழ்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தானே சொல்லணும். அதனால அவா அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு அவர்களை முன்னிட்டு கொள்ளணும் இந்த நாயகிக்கு எண்ணம். அதனால அவர்களை சொல்லுகிறார். அப்போ அவர்கள் இந்த சௌந்தரிய சாகரத்திலே சௌந்தரிய சமுத்திரத்திலே மூழ்கி ஆழங்காட்பட்டு அனுபவித்து இருக்கிறார்கள் சொல்ல பார்த்தான்னா பெருமாளுடைய சௌந்தரியத்திலே இவா ஈடுபட்டு இருக்காங்கிறத காட்டிலும் இவருடைய சௌந்தரியத்திலே பெருமாள் மிகவும் ஈடுபட்டு இருக்காருங்க உண்மை புரிஞ்சுது. அதனால சொல்றார் பார்வண்ண மடம் அங்கை பத்தர் அப்படின்னு. பார் அப்படின்னா பூமி,
இந்த பூமி, நம்ம இருக்கிற பூமி அது வண்ணம்னா பிரகாரமாக இருக்கு, விசேஷமா இருக்குன்னு அர்த்தம். பூமியை தன்னுடையதாக கொண்டு இருக்கக்கூடிய மடமங்கை பூமாதேவி. மடமங்கை அப்படிங்கிறபடினால, மங்கைங்கிறபடினால யௌவனத்தோடு இருக்கக்கூடியவள் அப்படின்லாம் அந்த அர்த்தங்கள்லாம் சொல்லணும். பாரு வண்ண மடமங்கை பத்தர், அவளுக்கு பத்தராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பூமாதேவி நாச்சியார் என்ன சொல்றார்? அகம் சிஷ்யாச்ச தாசீச்ச பக்தாச்ச புருஷோத்தமா, நான் உன்னுடைய பக்தா அப்படின்னு சொல்ற வராக பெருமாள் கிட்ட. ஆனா வராக பெருமாள் அதுக்கு முன்னாடியே அவளுடைய பக்தராக இவராகி விட்டார் அப்படின்னு என்ன கேட்டான்னா, அவள் என்ன சொல்றார்? அகம் சிஷ்யாச்ச தாசீச்ச பக்தாச்ச புருஷோத்தமா அப்படின்னு தானே சொல்றார் பூமாதேவி நாச்சியார் சொல்ற ஸ்லோகம் இது. ஆனா எம்பெருமான் என்று கிடந்திருந்து நின்று அளந்து கேடலாய் கீழ்ப்பு கிடந்திடும் தம்மில் கறக்கும் உகழும் தடம் பெறும் தோளாரத்தழுவும் பார் என்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால் யார் காண்பாரே. இப்ப வாயால் தான் சொல்லணும் நான் உங்க பக்தர், நான் உங்க பக்தர் அப்படின்னு. ஆனா பெருமாள் மொத்தத்தையும் காரியத்துல காண்பிக்கிறார். பூமாதேவிக்கு எத்தனை பக்தரா இருக்காருன்னா, கிடந்து இருந்து நின்று அளந்து பூமியிலே கிடக்கிறார், பூமியிலே நிற்கிறார், பூமியிலே வீற்றிருக்கிறார், பூமியிலே அழைக்கிறார், கிடந்து அளந்து இருந்து நின்று அளந்து கேடலா வராக அவதாரத்தில் பூமியை எடுத்து வச்சுக்கிறார். எல்லாத்துக்கும் மேல தடம் பெறும் தோல் ஆற தழுவும் அந்த பூமாதேவி நாச்சியார தன்னுடைய தோளால தழுவி கொள்கிறார். மொத்தத்தையும் காரியத்தினால செய்கிறவர்கள். அப்போ வாயால சொல்றவர்களுக்கு உண்மையில பிரேமம் அதிகமா, இல்ல காரியத்தினாலே காண்பிக்கிறவர்களுக்கு அந்த பிரேமத்தை காண்பிக்க முடியாத அவளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து தருபவர்களுக்கு பிரேமம் அதிகமா? அப்படி பார்த்தானா பூமாதேவி நாச்சியார் வாயால சொல்லிட்டு இருக்கார். ஆனால் இவர் கிடந்து இருந்து நின்று அளந்து, இங்கே வருது பாராளன் பார் இடந்து பாறை உண்டு பார் உமிழ்ந்து பார் அளந்து பாறையாண்ட பேராளன் அப்படிலாம் வருது திருநெல்வேலியிலேயே. அப்படி பூமாதேவிக்காக என்ன வேணா பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பெருமாள், அப்படின்னு செய்து கொண்டிருக்கிறாரு பெருமாள். கடைசியில தடம் பெறும் தோளாரத்தழுவும் பாருன்னும் மடந்தை வராக அவதாரத்துல கல்யாணமே பண்ணிக்கிறாரு. மால் செய்கின்ற மால் யார் காண்பாரே, இதற்கு இருக்கக்கூடிய ஆசைதான் என்ன அப்படின்னு இருக்கும்படியாக பெருமாள் இங்க நடந்து கொள்கிறார். அதனாலே பார்வண்ண மடமங்கை பத்தர் அப்படின்னு இங்க பூமாதேவியை சொல்லும். பத்தர்னா பக்தர் அப்படின்னு அர்த்தம். இங்க பூமாதேவியை சொல்லும் போது பார்வண்ண மடமங்கைன்னு சொல்றதுல ஒரு குறிப்பு இருக்கு. பார் அப்படின்னா நாம இருக்கிற பூமின்னு அர்த்தம். வண்ணம்னா அதை தன்னுடைய விசேஷணமாக தன்னுடைய இடமாக உடையவன் அர்த்தம். பூமாதேவியை தன்னுடைய, அதாவது இந்த பூமியே இருக்கும் இல்லையோ, இந்த பூமி தன்னுடைய இதுன்னு சொல்லி அதை அதிஷ்டானம் பண்ணி அதுக்குள்ள பூமாதேவி இருக்கார். எதுக்காக பூமாதேவி அப்படி இருக்கார்? அதாவது ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார், நீலாதேவி நாச்சியார் இருக்கார். ஸ்ரீதேவி நாச்சியார் பெருமாளுக்கு வலது பக்கத்துல ஸ்ரீதேவி நாச்சியார் இருக்கார். சரி, தாமரை பூவிலே பிறந்தவராக இருக்கார், தோன்றி அவதாரம் செய்தவராக. அப்புறம் நீலாதேவி நாச்சியார் இருக்கட்டும். ஆனா பூதேவி நாச்சியார் என்ன பண்றான்னு கேட்டான்னா, நாம இருக்கக்கூடிய இந்த பூமிய தன்னுடையதாக வைத்துக் கொண்டிருக்கார். அவர் என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டான்னா, நமக்கு அவர் ஒரு விஷயம் சொல்றார். இதோ பாருங்கோ, நீங்கள்லாம் என்னுடைய குழந்தைகள் தானே. அப்ப நான் என்ன பண்றேன், பெருமாள் கிட்ட எப்படி நடந்துக்கிறேன், பெருமாள் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாருங்கிறத பாருங்கோ. நான் பெருமாள் கிட்ட அகம் சிஷ்யாச்சா தாசீச்சா பக்தாச்சா புருஷோத்தமா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என்னுடைய குழந்தைகள் நீங்களும் அதானே சொல்லணும். பெருமாள் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறார் அப்படின்னா, பார்வண்ண மடமங்கை பத்தருங்கிற மாதிரி நடந்துருக்கேன். அப்போ உங்களுக்கும் எனக்காக உங்களுக்கும் அத்தனை பக்தி அத்தனை பிரீத்தியை பெருமாள் காண்பிப்பார். இந்த விஷயத்த நமக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நாம இருக்கக்கூடிய பூமியை அவர் எடுத்து வச்சுண்டு, இந்த பூமி என்னுடைய இதுன்னு சொல்லிட்டு பூமாதேவி அப்படின்னு பெயர் வச்சுட்டு பெருமாளோட கூட இருக்கார். அப்படி பார்த்தானா ஸ்ரீதேவி நாச்சியாரை விட நீலாதேவி நாச்சியாரை விட பூமாதேவி நாச்சியார் தான் முக்கியமானவர். அவர் தான் நமக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்றார். பெருமாள் எப்படியே பாருங்க, இந்த பூமியை பெருமாள் என்னென்ன பண்ணிருக்க, பூமியை அளந்தான் பூமியை இடம்தான் எல்லாம் இருக்கும் இல்லையோ. அப்ப உங்களுக்கு பெருமாள் தான், உங்களுக்கு இடம் கொடுத்தவன் பெருமாள் தான், உங்களை அளந்தவன் பெருமாள் தான், மொத்தமும் பெருமாள் தான் அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காக அந்த பூமியை அவர் எடுத்து வச்சுட்டு விட்டாராம் அந்த பூமாதேவி நாச்சியார் அப்படிங்கிறவர். அது அழகாக என்ன சொல்றாருன்னா, மொத்த ஸ்ரீதேவி நாச்சியார் புருஷகாரமா இருக்கார், நீலாதேவி நாச்சியார் ஒரு வித புருஷகாரமா இருக்கார். ஆனா பூமாதேவி நாச்சியார் இந்த புருஷகாரமா இருக்காருக்கெல்லாம் சொல்றதை காட்டிலும் தன் குழந்தைகளோடு கூட இருக்கக்கூடிய மொத்த பூமியை கொண்டு போய் தான் கையில் வச்சுன்னு பெருமாள் கிட்ட போயிருக்கார். அப்ப எல்லாரோட நான் உங்க தாசர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார்.
என் குழந்தைகளுக்கு நீங்க ஏதாவது உபாயம் சொல்லுங்க. அகம் சிஷ்யாச்ச அகம் சிஷ்யாச்ச தாசிச்சன்னு சொல்லச்ச கூட அந்த விஷயம் தான் சொல்றேன். நான் உனக்கு சிஷ்யா, என் குழந்தைகளுக்கு நீங்க நல்லது பண்ணணும் அப்படின்னு வரும். அப்போ அதுதான் இந்த பூமாதேவி நாச்சியாருடைய ஒரு தத்துவம். இந்த பூமியை தன்னுடையதாக வைத்துக் கொள்வது எதுக்காக கேட்டானா, நம்மையும் தன்னுடையவராக ஆக்கி கொண்டு அப்படியே பெருமாள் கிட்ட சேர்க்கணும். அதுக்காக தன் சொரூபத்தை எல்லாம் நமக்கு புரிய வைக்கணும். ஆக நாமெல்லாம் பூமியில இருப்பவர்கள் எல்லாம் பெருமாளுக்கு தாசர்கள்ங்கிறத புரிய வைக்கணுங்கிறதுக்காக திராணாபிசந்தி சுபகேபி சதா முகுந்தே சம்சார தந்திர வகனேன விலம்பமானே ரக்ஷா விதௌ தனுபிருதாம் அனகானுகம்பா மாதஸ்வயம் விதனுதே மகதீம் அபேக்ஷாம்னு பூஸ்தித்துல வரும். எல்லாருக்கும் ரட்சண மரணம் தான் பெருமாளுக்கு ஆசை, எல்லாரையும் காப்பாற்றணும்னு ஆசை. ஆனா சம்சார தந்திர வகனேன விலம்பமானே, ஆனா கூட சம்சாரம்னு ஒண்ணு இருக்கும் அவ்வாளுக்கு, அதுக்கு கர்மாவுக்கு ஏத்த மாதிரி தான் பலன் தர முடியும். அதனால என்ன பண்ணலாம்னு விளம்பிச்சிருக்கான் பெருமாள். அப்போ பூமாதேவி நாச்சியார் பார்த்தார், இந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டுன்னு போய் பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ண வச்சுடலாம் அப்படின்னு. மாதஸ்வயம் விதனுஷே மகதீம் அபேக்ஷாம், நீங்களாம் போய் அபேட்சை பண்ணுங்க, பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திங்க, பிரார்த்திச்சா உடனே கொடுத்துருவான். கேட்டா கொடுத்துருவானா அப்படின்னா, கேட்டா உடனே கொடுத்துருவான். கேட்கறது வியாஜம் தான் அவனுக்கு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பூமாதேவி பண்ணியிருக்கார், பெருமாள் கிட்ட கேட்டு வாங்கியிருக்கார். அதுவும் இல்லாமல் நீங்கெல்லாம் யாரு, அவனுடைய பூமிக்கு பூமியில இருக்கிறவர்கள், அவன் குழந்தைகள் அப்படின்னு. மாதஸ்வயம் விதனுஷே மகதீம் அபேக்ஷாம், நாமளே பெருமாள் கிட்ட அபேட்சை பண்ணிக்கான். அபேட்சை பண்ணணும்னா நமக்கு அது புரியணும். நாமெல்லாம் பெருமாளுடைய சிஷ்யர்கள் தாசர்கள் அப்படிங்கிறது புரியணும். நமக்கு ரட்சகன் பெருமாள்னு புரியணும். அதை புரியறதுக்காக தான் பூமாதேவி நாம இருக்கக்கூடிய இடம் பூமி இருக்கோ இல்லையோ, அது பெருமாள் தானே காப்பாத்துறார், பெருமாள் தானே அளந்தார், பெருமாள் தானே உழுந்தார் அப்படின்னு அதையெல்லாம் எடுத்து சொல்றாளாம். அப்படி இருக்கக்கூடியவர் அந்த பூமாதேவிக்கு பக்தராக பெருமாள் அவள் எதை சொன்னாலும் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி நிலையில இருக்காராம். அப்போ மகத்தையும் அபேட்சாமி போய் அபேட்சை பண்ண உடனே பூமியில இருந்தா வந்திருக்கார். உடனே பூமாதேவியை பார்த்து அவர்களை பெருமாள் அனுகிரகம் பண்ணுகிறார். பார்வண்ண மடவங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு, சரி அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் பனிமலர் மேல் பாவை, குளிர்ந்த தாமரை பூ மேலே இருக்கக்கூடிய பாவையாக இருக்கக்கூடிய லட்சுமி தேவி அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட பெருமாள் எப்படி நடந்துக்கிறார்? பூமாதேவி கிட்ட பக்தர் ஆயிட்டாரா? சரி போனா போயிட்டு போறார். அவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறார்னா, அந்த பூமாதேவி கிட்ட நடந்துக்கிறதே ரொம்ப நல்லவர்னு பேர் சொல்லலாம் போல இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட பக்தரா இருந்தார், இவர்கிட்ட பித்தரா இருந்தார். பெரியவாச்சமில்ல அழகா சொல்லிக்கிறார், அதுதான் முறையிலே பரிமாறிற்று என்னும்படி ஆயிற்று இவள் பக்கம் வியாபோகம். அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லும்படி ஆயிட்டான். இவள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பித்தர் அப்படின்னு. பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு, ஏன்னா அல்லி மலர் மகள் போக மயக்குகள் ஆகியும் நிற்கும் அம்மான் அப்படின்னு சொல்றார். அந்த ரீதியில அவருடைய போக மயக்குகளிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் எம்பெருமான் ஆனபடினாலே பித்தர் பனிமலை அவர் என்ன சொன்னாலும் கேட்பார் பெருமான். ஸ்ரீவல்லபேதி, ஸ்ரீவல்லபன் அப்படின்னு பேரும் இல்லையோ, ஸ்ரீவல்லபா அப்படின்னா வரும் கத்தியத்துல. வல்லபன்னா நாயகன் அர்த்தம் இல்ல, பிராட்டிக்கு செல்வாக்கு பெருமாளிடம். அவள் எதை சொன்னாலும் கேட்பார் பெருமாள் அப்படிங்கிற நிலை இருக்கு. பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு அப்படி இருக்கக்கூடிய நிபுணான். இதெல்லாம் அந்த பெண் சொல்லி கொண்டிருக்கான்னு அர்த்தம். இந்த பெண் கார் வண்ணம் திருமேனி என்னும் கைத்தளமும் அடியினையும் கமல வண்ணம் என்னும் பார்வண்ணம் அடவங்கை பத்தர் என்னும் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு என்னும் அப்படின்னு அர்த்தம். இப்படி எல்லாம் பெண்ணு சொல்லி கொண்டிருக்கிறாளே. அப்ப இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்காங்க. அவர்கிட்ட அதெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லணும்னு தாயார் கேட்கறது. பாவம் செய்தேன் ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளாள். பக்கத்துல இருக்க தோழிகள் கிட்டதான் சொல்லிட்டு இருக்கா. அப்ப தோழிகள் சொன்னா, நீ போய் பெண் கிட்ட சொல்லி பார்க்கலாமே அப்படின்னா, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாள் அப்படிங்கிறத சொல்ற. ஏன்னா பாவம் செய்தேன், நான் ஏதோ பாவம் தான் பண்றேன் போல இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பெற்றிருக்கிறேனே, சொன்னால் கேட்காத பெண் அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காள, நான் அவளை பெற்றபடினாலே பாவம் செய்யல, என் மேல தோஷம் தான் சொல்லிக்கணும். சுருக்கமா சொல்றான் இப்போ பெற்ற பாவம் அப்படின்னு. ஏன்னா ஏர் வண்ணையன் பேதை என் சொல் கேளாள் அப்படின்னு, நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாளே. பின்ன ஏன் கேட்கல அப்படின்னா, அவன் சொன்னதை கேட்டுன்னு இருக்கா. கண்ணன் சொன்னதை என்னைக்கு என்ன சொன்னானோ தெரியல, அதை கேட்டுன்னு இருக்கா. நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். மாசுச்சகா அப்படின்னு கண்ணன் சொன்ன வார்த்தை, அதை கேட்டு விட்டார்.
அதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாம் வந்து திடீர்னு ஏதாவது வேண்டாம் இப்படி இருக்கியே அப்படின்னா மாசுஜான் கண்ணன் சொன்னதை கேட்டு அதுல ஊறி இருப்பவர்கள் மற்ற பேர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் இல்லையா, அந்த மாதிரி நிலையில இருக்கா போல இருக்கு இவள். ஏர் வண்ணையன் பேதை மிகவும் அழகான அப்படின்னு அர்த்தம். என்னுடைய பேதை என்ன ஒண்ணும் தெரியாத பெண்ணாக இருக்கக்கூடியவள். ஏர் வண்ண அப்படின்னா அழகான வடிவை உடையவள், அழகான திருமேனி உடையவள் அப்படின்னு அர்த்தம். இவள் சொல்றா கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தளமும் வடியினையும் கவனவண்ணம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவளுடைய மேனி அழகை பார்த்தா கண்ணன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன வந்தா பார்வண்ண மடவங்கை பத்தர் பித்தராச்சே. அப்ப இவள் சொல்லிட்டு இருக்காமலே அவளும் அதே சொல்லிட்டு இருக்கான் போல இருக்கு, மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான், வெளில சொல்ல மாட்டான் சில பேர்லாம். இந்த மாதிரி கண்ணன் வந்து ததா அகமப்பி தச்சி தஹா அப்படிங்கிறார். ருக்மிணி பிராட்டி 7 ஸ்லோகம் எழுதி இருந்துச்சார். என்ன சித்தம் அப்பத்திரப்பம் ஏன்னார், என்னுடைய மனசு வெக்க விட்டு போச்சு கண்ணா, நான் வெக்கத்தை விட்டுட்டேன், வெக்கத்தை விட்டு சொல்றேன் நானு, நீ வந்து என்னை கூட்டுக்கோ அப்படின்னு வெக்கத்தை விட்டுட்டு சொன்னான். உன்னை தவிர வேற யாரையும் நான் நினைக்க முடியல, என் மனசுல வேற யாரும் கிடையாது. அப்படி ஏதோ விவாகம்னு ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா, அப்ப நீ வந்து கூட்டிக் கொள்ள வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுக்குற. இதை எடுத்துன்னு போனார் ஒரு பிராமணர், நேர கண்ணன் கிட்ட போய் கொடுத்தார் துவாரகையில. கண்ணன் அப்படி வெறும பேசாம இருந்தான். ஏன் பேசாம இருக்க அப்படின்னு கேட்டா, ததா அகமபி தச்சித்தா, நானும் அவளையே தான்ப்பா நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அடப்பாவி, இது முதல்லயே சொல்லக்கூடாதா, நீ அங்கிருந்து விதர்ப தேசத்துல இருந்து வரையா, அப்ப அங்க இருக்காளே அப்படின்னா, நீ வந்து அங்க இருக்காளே அப்படின்னு விதர்ப தேசம் சொல்ல மாத்தி சொல்றேன். அப்ப நீ வந்து பீஷ்மராஜர் அந்த தேசத்திலிருந்து வரியா, அப்ப அங்க இருக்காளே அப்படின்னு நீ கேட்க வேண்டாமோ அப்படின்னா, கண்ணா கேட்கறதாவது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருக்கான். அவன் சொல்லி எல்லாம் சொல்லி முடிச்ச அப்புறம் 7 ஸ்லோகத்தையும் விழுப்புறம், ஐயோ அவளை தானே நானும் நினைச்சுட்டு இருக்கேன்னுறான். இதுவா அது மாதிரி கண்ணனும் இவ்வளவுதான் நினைச்சுட்டு இருக்கான். ஏன்னு கேட்டான்னா, அவன் எப்படி கார்வண்ணம் திருமேனு கண்ணும் வாயும் கைத்தளவும் அடியினையும் கமல வண்ணமோ, அதே மாதிரி இவளும் ஏர் வண்ண என் பேதை. மொத்தமா சொல்லணும், மொத்தமா சொல்லணும்னா கண்ணனுக்கு சொன்ன மொத்த வண்ணமும் சேர்த்து அவனுக்கு பொருந்தியதான ஒரு வண்ணம் இவளுக்கு இருக்கு. கண்ணனே இவளை நினைத்து கவலைப்படும்படியாக வருத்தப்படும்படியாக இவள் பிரிவு தாங்காமல் இருக்கும்படியாக இருக்கக்கூடியவள் இவள் அப்படின்னா, என் பேதை என்னுடைய பெண்ணாக இருக்கிறாள், அழகிய வடிவு அப்படின்னு. அப்போ என்ன கேட்டார்னா அழகா சொல்றார், கண்ணன் வடிவு எப்படின்னு கேட்டான்னா, மேகம் மாதிரி இருக்கும் திருவேணி, தாமரை பூ மாதிரி இருக்கும் கண்கள் அப்படிலாம் சொன்னார் இல்லையோ, அந்த மாதிரி இவளுக்கும் ஏதாவது சொல்லலாமே அப்படின்னு பார்த்தான்னா, அவனுடைய கார் வண்ணம் இவளுடைய ஏர் வண்ணத்துக்கு சதுசம் என்று ஒரு திருஷ்டாந்தம் இட்டு சொல்லும்படி அவன் வடிவு அழகிய வடிவு என்னும் இத்தனை வழி இவள் வடிவுக்கு திருஷ்டாந்தம் இல்லை, வடிவனை இல்லா இன்னும் இத்தனை இரே அப்படிங்கிறார். எல்லாம் அவனுடைய சரீரம் மாதிரி இவள் சரீரம் நினைச்சுடாதுங்க, அவன் அழகு மாதிரி இவள் அழகுன்னு நினைச்சுடாதுங்க. அவன் அழகை ஏதோ 2 வரி 3 வரியில சொல்லிடலாம், அதுக்கு கார் வண்ணம் அப்புறம் வந்து கமல வண்ணம் அப்படிலாம் சொல்லலாம். ஆனா அதெல்லாம் இவளுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா அழகுக்கெல்லாம் மேற்பட்ட ஒரு அழகாக இருக்கக்கூடியவள். அப்படின்னா வடிவினை இல்லா மலர்மகள் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி இணை இல்லாத ஒரு மலர்மகள் அழகு இருக்கப்படினால ஏர் வண்ண என் பேதை என் சொல் கேளாள் என் பேதை, நான் பெற்றேன் அதனால எனக்கு பெருமை, ஏம் சீதா மமசூதான்னு ஜனகர் சொன்ன மாதிரி அப்படி வச்சுக்கலாம். பிள்ளைகள் நிலமா மகள்கள் திருமகள்கள் பிறந்திட்டாள்ங்கிற ஆழ்வார். என்ன மகள் பிறந்திருக்காளோ எனக்கு தெரியலையே, ஒருவேளை லட்சுமி தேவி தான் பிறந்திருக்காளோ, இல்ல பிள்ளை பிராட்டி தான் பிறந்திருக்காளோ அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற மாதிரியாக இவள் எனக்கு பிறந்திருக்கிறாளே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தோட தான் சொல்றார். என் பேதை அப்படின்னு சொல்லச்ச ஒரு அபிமானம் இருக்கு தாயாருக்கு. இயம் சீதா மமசுதா, மமசுதான்னு ஜனகர் சொல்றாரு. ஜனகர் பெற்ற பெண்ணா இது கிடையாது, ஆனால் பெற்ற பெண்ணை காட்டிலும் மிகவும் உரிமையோட மமசுதான்னு சொல்ற. அந்த அளவு வாத்சல்யம் வச்சுட்டு இருக்க அந்த பெண்ணுகிட்ட. தன்னுடைய பெண்ணை கூட லக்ஷ்மண பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சீதா பிராட்டி ஸ்ரீராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற இல்லவா, அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர் பார்க்கணும். ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளாள், நான் பாவம் செய்தேன்னு சொன்னார் இல்லையா, நான் அந்த மாதிரி பாவம் செய்தேன், அவள் என் சொல் கேளாள், கேட்க மாட்டேன் என்கிறாள் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும், சரி வேற உன் வார்த்தை கேட்கறேன்னா விட்டுடு அப்படின்னா அவ ஒரு வார்த்தை சொல்றா,
என்ன எம்பெருமான் திருவரங்கம் எங்கே? எம்பெருமான்னா என்னை ஆட்கொண்ட பெருமான் அர்த்தம். என்னை அனன்யார்கையாக்கி, என்னை இந்த நிலையிலே ஆக்கின பெருமான். வேற ஒருத்தனை கூட என் மனசுல நினைக்க முடியாமல் அவனையே நினைக்கும்படி பண்ணின எம்பெருமான் இருக்கக்கூடிய திருவரங்கம் எங்கே? அந்த திருவரங்கத்துக்கு நான் போனோங்கிறதுக்காக எம்பெருமான் திருவரங்கம் எங்கே? கோயிலுக்கு போறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்கிறாளாம். அப்படின்னு தாயார் உனக்கு என்னமா வேணும் அப்படின்னா, நான் கோயிலுக்கு போகணும். கோயில்னா திருவரங்கம், திருவரங்கத்துக்கு போகணும், என்ன வழி சொல்லுங்க அப்படிங்கிறானு. எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும். அப்புறம் நீர்வண்ணன் இருக்கக்கூடிய நீர்மலை திருநீர்மலை. ஆனா அங்கே எம்பெருமான் ஜலஸ்வபாவமாக எல்லாரோடும் கலந்து பழகும்படியாக குளிர்ச்சியாக அப்படி எல்லாம் எம்பெருமான் இருக்கான் போல இருக்கு. அதனால நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்றும். இப்போ ஒரு பெரிய சந்தேகம், திருவரங்கம் போறாளா இல்ல திருநீர்மலை போறாளா? இவள் இப்ப எந்த இடத்துல இருக்காள் அப்படின்னு கேட்டானா, இவள் திருக்குறையலூரிலே இருக்கிறாள். இந்த பக்கம் இருக்காள் திருக்குறையலூர்ல. ஆழ்வாருடைய திவ்ய தேசம் அதுதானே, குறையலூர் தானே, வாழி குறையலூர் வாழ்வேந்தன் அப்படின்னு. திருக்குறையலூர்ல இருக்கவார். அவர் இந்த பக்கம் பார்த்தா ஸ்ரீரங்கம் இருக்கு, கொஞ்சம் அந்த பக்கம் வடக்கு பக்கம் போனானா அங்க திருநீர்மலை அப்படிங்கிறது இருக்கு. அப்ப எப்படி போறார் அப்படின்னு கேட்டான்னா, இவள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும்னு கேட்டபடினால எம்பெருமான் திருவரங்கம் எங்கே நாங்க போகணும் கேட்கிறா. அப்புறம் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்றும், திருநீர்மலை எங்கேயும் கேட்கல, திருநீர்மலைக்கு நான் போறேன்னு கிளம்புறான். அப்ப என்ன அர்த்தம்னா, திருநீர்மலை போயிட்டு அது வழி அப்படியே ஸ்ரீரங்கம் போறாளாம். நேர் வழி கிடையாது, சுத்து வழிதான். ஆனா கூட சுத்து வழியா இருந்தா கூட நான் அங்க போயிட்டு இவருடைய பயணம் இருக்கும்படிங்கிறார். போகும்போது அங்க இருக்கிற திவ்ய தேசங்கள்லாம் பார்த்துன்னு போற மாதிரி திருநீர்மலையில் போய் நீர்வண்ணன் சேவிச்சுட்டு அப்படியே நேர போய் ரங்கநாதன் போய் சேவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியா அந்தந்த திருப்பதியில சேவிச்சுட்டு போனோம் அப்படின்னு. கோயிலுக்கு போகும் வழி திருநீர்மலை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பாத்தேயம் புண்டரீகாட்ச நாம் சங்கீர்த்தனாமிர்தம். அப்படி தூரத்துல போறவாளுக்கு பாத்தேயம் என்ன, சோறு என்னன்னு கேட்டானா பகவானுடைய நாமமே சோறா. அதே சொல்லி கட்டுச்சோறு கட்டின்னு போவா. அந்த காலத்துல நடந்து போறவாள்லாம் கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு தான் போவா. எப்பவுமே நடந்து போறவாள்லாம் கோவிந்த நாமம். முன்காலத்துல நடந்து போறது தானே, பஸ் எல்லாம் கிடையாது இல்லையா. இப்ப நடந்து போறவாள் கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு தான் போவா. 4 பேர் சேர்ந்தானா கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு தான் போவா. இப்படிதான் வழக்கம். அப்போ கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு அதுதான் கட்டுச்சோறு அப்படின்னு போறா மாதிரி கோயிலுக்கு திருவரங்கத்துக்கு போறதுக்கு இவளுக்கு கட்டுச்சோறு வாரி திருநீர்மலை. அங்க போய் திருநீர்மலையில போய் எம்பெருமான் அனுபவிச்சா கொஞ்சம் சாதம் சாட்டா மாதிரி பட்னி தீரும், பசி தீரும். இப்ப அங்கிருந்து போய் ஸ்ரீரங்கம் போகலாம் அப்படிங்கிறதாக நினைக்கிறாள்னு ஒரு அர்த்தம். அதனால எம்பெருமான் திருவரங்கம் எங்கேன்னு கொட்டுட்டு அப்புறம் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் அப்படிங்கிறபடினால அது வழியா போவேன். அதை கட்டுச்சோறாக கொண்டு திருநீர்மலையிலே எம்பெருமானை அனுபவித்து அந்த அனுபவத்தினாலே என்னுடைய பசி பட்னி உபதிரவங்கள்லாம் தீரப்பெற்று அப்படியே திருவரங்கம் போவேன் அப்படின்னு அர்த்தம். கோயிலுக்கு போகும் வழி திருநீர்மலை என்னும் படியிலே இவளுடைய கலக்கம் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் சொல்ற. ஏன்னா இவ கலங்கி நிற்கிறாள். கலங்கி நிற்கிறதுல கோயில் எங்க இருக்கு, திருநீர்மலை. ஒண்ணு வடக்கு இருக்கு, ஒரு தெற்கு இருக்கு. ஆனா கோயிலுக்கு போற வழி திருநீர்மலை அப்படின்னு கலங்கி நிற்கிறாள். ஏன்னா என்ன ஏதுன்னு தெரியாதபடினாலே ஒரு கலக்கத்திலே இருக்கிறபடினால அவ நான் திருநீர்மலைக்கு போவேன். கரையில என்ன கேட்டா எல்லாம் ஒண்ணுதானே, ஏன் அப்படி சொல்றாங்க கேட்டா, இது ஒன்றோ நிறைவழிந்தார் நிற்குமாரே. நிறைவு இல்லாதவர், ஒரு கட்டிலே இல்லாதவர்கள் அவர்கள் இப்படிதானே நடந்துப்பாள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு சாதாரண விஷயத்துல இது தெரியறதே. நான் திருவரங்கத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு திருவரங்கம் எங்கேன்னு கேட்டு நான் நீர்மலைக்கு போய் அப்படியே திருவரங்கம் போறேன்னு சொல்லிச்சு இவருடைய கலக்கம் தெரிகிறது. அது மட்டுமல்ல, இந்த மாதிரி நான் போறேன்னு ஒரு பெண்ணு கிளம்புறாளே, நாயக்கன் இருக்கிற ஊருக்கு நான் போய்க்கிறேன்னு கிளம்புறாளே ஒரு பெண். அப்போ நிறைவு இல்லாதவள் இவள், ஒரு கட்டிலே இல்லாதவள் இவள் அப்படிங்கிற இது தெரிஞ்சிருச்சு. இது ஒன்றோ நிறைவழிந்தார் நிற்குமாரே அப்படின்னு. என்ன கேட்டான்னா, ஸ்வரூபம் எது உபாயம் எது அப்படின்லாம் இல்லாமல், ஸ்வரூப உபாய ஞானம் இல்லாமல் புருஷார்த்த ஞானம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, அப்பா என்ன வேணா பண்ணிடுவா. அவ ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு உபாயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புருஷார்த்தத்துல ஈடுபடணும் அப்படிங்கிறது கிடையாது. முதல்ல புருஷார்த்தத்தை தெரிஞ்சுட்டு அது வைலட்சண்யம், புருஷார்த்தம் ரொம்பவும் உத்தோத்தமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஸ்வரூபம் என்ன உபாயம் என்ன அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல புருஷார்த்தத்தை பார்க்கலாம் அப்படின்னு இறங்கி விடுவார்கள். அந்த மாதிரி நிலையிலே இருக்கிறார்கள். இது நிறைவழிந்தார் நிற்குமாரே.
ஒரு சாஸ்திர ரீதியிலான வழியிலே வந்தவர்கள் போகக்கூடிய வழி அல்ல அப்படின்னு அர்த்தம். இது ஒரு அர்த்தம். இப்பெண் பிள்ளை ஆற்றிலே கெடுத்து குளத்திலே தேடுகிறாள், இதுவன்றோ நிறைவழிந்தார் நிற்குமாறுன்னு ஒரு விஷயம் வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். அதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் அவ எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் அப்படின்னு தானே கேட்கறா. அவ பெண் கேட்கறா, திருவரங்கம் எங்கே இருக்கு, எந்த பக்கம் இருக்குன்னு கேட்கறா. உடனே இந்த பக்கம் இருக்குன்னா அந்த பக்கம் தானே போகணும். இன்னும் இவர்கள்லாம் கை காமிக்கலாம் தெற்கு பக்கம் இந்த பக்கம் இருக்குன்னு. அது கை காமிச்சு அவ என்ன பண்றான்னா, நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன்னு வடக்கு பக்கம் கை காமிச்சுன்னு இவ கிளம்புறான் அப்படின்னா. ஏன் இந்த பெண்ணு முதல்ல எம்பெருமான் திருவரங்கம் எங்கேன்னு சொல்லிட்டு தெற்கு பக்கம் கை காமிச்சா அந்த பக்கம் தானே போகணும், ஏன் வடக்கு பக்கம் போறா அப்படின்னா, இதுவன்றோ நிறைவழிந்தா நிற்குமாறு. ஒரு கலக்கத்துல இருக்கிறவள், ஒரு கட்டிலே இல்லாதவள், மனசுலயும் கட்டு இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னு மாத்தம் இல்லை, இவளுடைய கட்டுப்பாட்டுல இவளுடைய மனசே இல்லை. அதனால அப்படி இருக்கவளுடைய நிலையானபடினாலே இப்படி அருளி செய்கிறாள் அப்படின்னு தாற்பயம். அதனால இப்பெண் பிள்ளை ஆற்றிலே கெடுத்து குளத்திலே தேடுகிறாள். ஆற்றிலே ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டு குளத்துல போய் தேடுவாளாம். அதாவது தொலைச்ச இடம் ஒரு இடம், தேடுற இடம் வேற இடம். அந்த மாதிரி இவள் மனசை தொலைத்த இடம் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே அப்படின்னு கடைசியில தேடுற இடம் திருநீர்மலையில போய் அங்க போய் தேடுகிறாள் அப்படிங்கிற மாதிரி வேடிக்கையாக சாதிக்கிறார். இங்க நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இதுவன்றோ நிறைவழிந்தார் நிற்குமாரே. நிறைவு இல்லாதவர் நிற்கக்கூடிய வழி இதுவன்றோ, இதுதான் அல்லவோ, அப்படி இப்படிதானே அவள்லாம் இருப்பான். அந்த மாதிரிதான் என் பெண்ணும் நடந்து கொண்டிருக்கிறாள். பாருங்கள், நான் பாவியேன், பாவம் செய்தேன், நான் என் செய்வேன் அப்படின்னு திருத்தாயார் சொல்லும் போது ஒரு பக்கம் பார்த்தா என் பெண் அப்படின்னும் ஏர்வண்ண என் பேதை அப்படின்னும் அவள் விஷய வைலட்சண்யத்திலே ஈடுபட்டு, அதாவது என்ன கேட்டா நல்ல புருஷார்த்தத்திலே ஈடுபட்டு தன் பெண்ணானவள் மற்ற பெண்கள் எல்லாம் மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்கிறாள், ஒரு உயர்ந்த ஞானத்தோடு கூட உயர்ந்த அனுபவத்தை பெற்றவளாக இருக்கிறாள்னு ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு கட்டுக்கு அடங்காமல் நங்காய் நங்குடிக்கு இதோ நன்மை என்னன்னு சொல்லும்படியாக இருக்காளே அப்படிங்கிற ஒரு துக்கம் ரெண்டும் தெரியும்படியாக திருத்தாயார் அருளி செய்த பாசுரம் இது. ஏன்னா முன்னாடி திருத்தாயார் துக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு மாத்திரம்தான் வருது. இது மாத்திரம் இல்லை, இனிமே அடுத்தடுத்த பாசுரங்கள் எல்லாம் தாயாருடைய சந்தோஷம் சிலதெல்லாம் வரப்போகுது. அழகா ஒவ்வொரு பாசமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லவா, அதனால அதை நாம வேலையில பார்க்கலாம். கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தளவும் அடி இணையும் கமலவண்ணம் பார்வண்ணமடமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர்வண்ணவன் பேதை என் சொல் கேளாள் எம்பெருமான் திருவரங்கமெங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இதுவன்றோ நிறைவழிந்தார் நிற்குமாரே. ஆழ்வார் எம்பெருமான் ஆர்தேசிகன் திருவடிகளே சரணம்.